நாட்டில் நாளுக்கு நாள் வெயில் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் பாலைவனமாக உருவெடுத்து வரும் கரூர் மாவட்டத்தில் அடர்ந்த வனங்களை பெருக்க மரங்களை நடவும், கரூர் பரமத்தி பகுதியை வெப்பமண்டல பகுதியாக அறிவிக்கவும் கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் கோடைக்காலத்தின் போது அதிக வெயில் பதிவாகும் பகுதியாக உள்ளது கரூர் பரமத்தி. வனப்பகுதி குறைவாக உள்ள கரூர் மாவட்டத்தில் சுட்டெரிக்கும் வெயிலால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். கரூர் பரமத்தி பகுதியில் கல்குவாரிகள், தொழிற்சாலைகள் அதிகம் இருப்பதாலும் வெயில் சதத்தை தொட்டு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருவதாக கூறப்படுகிறது. அதிகபட்சமான வெப்பநிலை எங்கே பதிவாகுதுனாக்கா கரூர் மாவட்டத்திலேயே பரமத்தி தான் அதாவது தமிழ்நாட்டிலேயே பரமத்தி இரண்டாவது இடத்துல இருக்குது. இதுக்கு காரணமாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா இப்போ பேப்பர் தொழிற்சாலைன்னு சொல்லிட்டு வரிசை ஒரு 4-5 தொழிற்சாலை கரூர் மாவட்டத்தில் இயங்குது. இதனுடைய காரணமாக பார்த்திங்கன்னா வெப்பம் அதிகமாகுது. இந்த வெயில் கொடுமையால் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை பொதுமக்கள் சாலைகளில் நடமாட முடியாமல் மிகுந்த சிரமப்பட்டு வீடுகளிலேயே முடங்கும் நிலை ஏற்படுகிறது. தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மரங்களை அகற்றியதாலும் வெயில் தாக்கம் அதிகமாக உள்ளதாக தெரிவிக்கின்றனர். நெடுஞ்சாலையிலே இடையிலே செடிகளை வைக்காமல் காங்கிரீட் கலவை கொண்டு மூடப்பட்டிருக்கிறது. இது கார்பன் டை ஆக்சைடை மேலும் வெளியேற்றும் பொழுது வெப்பம் இன்னும் அதிகமாகும். வெப்பத்தை தணிக்கும் வகையில் இல்லை. அதேபோல மாவட்டத்தில் 33% வனங்கள் சூழ்ந்து இருக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டிலேயே மிக குறைவாக கரூர் மாவட்டத்தில் வெறும் 6.09 விழுக்காடு மரங்கள் மட்டுமே உள்ளதாக கூறுகின்றனர். குறிப்பாக கரூர் பரமத்தி, அரவக்குறிச்சி ஆகிய பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு, கால்நடைகள் தீவனங்கள் கருகிய நிலைகள் உள்ளதாக தெரிவிக்கின்றனர். கரூர் மாவட்டத்தில் உள்ள ஏரி குளங்களில் நீரை சேமித்தால் கோடைக்கால வறட்சியை சமாளிக்கலாம் என்பதே இந்த பகுதி மக்களின் கருத்தாக உள்ளது. குறுங்காடுகள் அமைத்தல், மற்றபடி நம்ம மரம் நடுதல், விதைப்பந்துகள் மூலமாகவும் இல்லை மியாவாக்கி காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குறுங்காடுகள், ஒரு குறைந்த இடம் போதும் இதுக்கு. அதில் அதிக அளவு மரக்கன்றுகளை நட்டு அதன் மூலயமா ஒரு சிறு காடுகளை நம்ம உருவாக்கணும். நகரப்பகுதியிலே உருவாக்கலாம். இது நம்ம அரசு தான் செய்யணும், இல்லை மற்றவங்களோட உதவியோடு தான் செய்யணும்னு இல்லை. நம்ம தன்னார்வலர்கள், பொதுமக்கள் எல்லாரும் இதுக்கான முயற்சி எடுத்தோம்னா கண்டிப்பாக முடியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.